முகத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வணக்கம். ஜோதிடம் கூறும் நல்லுலகத்தில் குரு பகவானுடைய பயிற்சிங்கிறது ரொம்ப முக்கியமானது ஒரு பயிற்சி. மற்ற கிரகங்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை விட குரு பகவானுடைய பயிற்சிக்கு ரொம்ப முக்கியத்துவமும் அதிமுக்கியத்துவமும் கொடுக்குறாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, வருஷ கிரகங்கள் எது குருவாகட்டும், சனியாகட்டும், ராகு கேதுகளாகட்டும், இவையெல்லாம் வருஷ கிரகங்கள்னு சொல்லுவாங்க. அப்போது கிட்டத்தட்ட ராகு கேதெல்லாம் 1.5 வருஷம் ஒரு வீட்டில் இருப்பார், சனீஸ்வரன் 2.5 வருஷம் ஒரு வீட்டில் இருப்பார். அது மாதிரி குரு பகவான் 1 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு வீட்டில் இருந்து பயிற்சி ஆகிறது. ஆக இந்த மாதிரியெல்லாம் குரு பகவானுடைய பயிற்சி, சனி பகவானுடைய பயிற்சிங்கிறதெல்லாம் உன்னிப்பாக கவனிக்கிறதுக்கு காரணம் வருட கிரகங்கள்ங்கிறதுனால. இப்போது இந்த தினகிரகம்னு சொல்லக்கூடியது சந்திரனை சொல்லுவாங்க. அது 2.25 நாள் தான் ஒரு ராசியில் இருக்கும். அதுக்கப்புறம் ஜல்லுன்னு அப்படியே பயிற்சியாகி போயிட்டே இருக்கும். அப்போ இது தினகிரகம்னு சொல்லுவாங்க. 2.25 நாள் இருக்கிறதுங்கிறதுனால சந்திரனுடைய பயிற்சியை பெரிய அளவில் கணக்கில் எடுத்துக்கிறது இல்லை. இருந்தாலுமே சந்திரன் தினகிரகம் இருந்தால் கூட அவர் மற்ற இடங்களில் இருக்கிறத காட்டிலும் 8வது ராசிக்குள்ளே போனார்னா, அதாவது தனது ராசியிலேருந்து 8வது ராசிக்கு போனார்னா அது சந்திராஷ்டமம்னு சொல்லி சொல்கிறோம். சந்திராஷ்டமத்தில் எந்த வேலையும் செய்யாதீங்க, உங்களை அலக்கழிக்கும் அப்படின்னெல்லாம் சொல்லி வைக்கிறோம். அப்போது தினகிரகத்துக்கு சந்திராஷ்டமம்னு 2.25 நாள் மட்டும் கொடுக்கக்கூடிய அந்த முக்கியத்துவத்தை வருட கிரகங்களுக்கு அந்த வருஷம் பூரா எடுத்துக்கிறாங்க. அப்போது ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்குள்ளே ஒரு கிரகம் பிரயாணம் பண்ணுதுங்கிற பட்சத்தில் அதுலேயும் இந்த மாதிரி வருட கிரகங்கள் மாறுறப்ப நிறைய மாற்றங்களை கொடுத்துரும். லைஃப்பில் பெரிய சேஞ்சஸ்லாம் கொடுக்குறது அப்படி தான். ஒரு சிலர் சொல்கிறாங்க இல்லையா, சாதாரணமாக இருந்தாயா, நான் பார்க்குறப்ப பாட்டுக்கு நடந்து இருந்தேன், சைக்கிளில் இருந்தேன், இப்போ பாரு காரு வண்டி வாகனம்னு பெரிய ஆளாக வளர்ந்துட்டாரியா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதுலேயும் சமுதாயம் எப்படி எடுத்துக்கும் அப்படின்னா, நீங்கள் வாழ்க்கைங்கிற ஓட்டப்பந்தயத்தில் முன்னால் ஓடுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு உலகமே பொறுப்பேற்றுக்கும். நான் தான் அவன்கிட்ட சொன்னேன், நான் சொன்னதுக்கப்புறம் தான் அவன் இதை செஞ்சான், அதுக்கப்புறம் தான் இந்த சக்ஸஸ்ஸு, நான் சொன்னதுனால தான் வெற்றி கிடைச்சது அப்படிங்கிற மாதிரியான அமைப்பில் உலகமே ஏற்றுக்கிறோம் உங்கள் வெற்றியை. அதுக்கு அவங்களே பொறுப்பெடுத்துப்பாங்க. அதே சமயத்தில் அந்த வாழ்க்கைங்கிற ஓட்டப்பந்தயத்தில் 2 ஸ்டெப்பு பின்னால் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் தலையால் அடித்தேனே இந்த வேலை செய்யாதரான்னு கேட்கவே இல்லையே, நான் அப்போ இருந்தே சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன், யார் கேட்குறா, இவன் எனக்கு அப்பயே தெரியுமே, இவன் இவ்வளோ வேகமாக போகிறப்பே அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்போது வாழ்க்கையில் பின்தங்கி நின்னா அதுக்கு அவங்க பொறுப்பு. அதே இது முன்னால் போய் உலகமே பொறுப்பேற்றுக்கும். அதனால தான் பகவான் கீதையில் சொல்லல, எல்லாம் தெரிஞ்சவனுக்கு அவன் பொறுப்பு, என்னமுமே தெரியாதவனுக்கு ஏன் பொறுப்பியான்றார். அப்போது அப்பேற்பட்ட அந்த வருட கிரகங்களினுடைய பயிற்சிங்கிறது ஒரு இப்போ நம்ம வீட்டுக்கு டெய்லி வர்றவருக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை விட எப்பயாவது ஒரு தடவை வர்றாரு பாருங்க, அவருக்கு கொடுக்குற முக்கியத்துவம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். வருஷத்துக்கு ஒரு தடவை வர்றவராக இருப்பார், இல்லாட்டி எப்பயாவது ஒரு டைம் ஒரு 3 வருஷம் 4 வருஷத்துக்கு ஒரு தடவை வர்றவராக இருப்பார். அவர் வந்தாருனாலே தடபுடலாக விருந்தெல்லாம் பண்ணி போட்டுருவாங்க. ஸோ அது மாதிரி வாராது வந்த விருந்தாள் மாதிரி ரொம்ப முக்கியமான பயிற்சிகள் அப்படிங்கிறது இந்த வருட கிரகங்களினுடைய பயிற்சிகள். அதுலேயும் குரு பகவானுடைய பயிற்சிங்கிறது ரொம்ப முக்கியம். என்ன காரணம்னா, குரு ஞானகாரகனாகவும் எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட கேதுவுக்கு ஈக்குவலாக இருப்பார் குரு பகவான் ஞானத்தை கொடுக்கறதுல. அதே மாதிரி தனத்தை கொடுக்கறதும் அவர் தான். பொருளாதாரத்தை அபரிமிதமாக கொடுக்கறதுங்கிறது, ஞானத்தை கொடுக்கறதுங்கிறது, குழந்தை செல்வத்தை கொடுக்கறது. ஏன்னா புத்திர காரகன்னு சொல்லக்கூடியது குருவை சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒருத்தருக்கு கல்யாணம் அப்படின்னாக்கா அவங்களுக்கு குருபலம் இருக்கா, வியாழ நோக்கம் வந்துருச்சா, குரு பார்வை கிடச்சிருச்சா, இதெல்லாம் பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் கல்யாணம்ங்கிற விஷயத்தையே மூவ் பண்ணுவாங்க. அப்போது ஒரு திருமண பாவமாகட்டும், குழந்தை பாக்கியமாகட்டும், அதுலேயும் இப்போ ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் ஜோசியத்தை கொடுக்குறீங்கன்னா அவர் முதல்ல ஒரு புத்திர பாக்கியத்துக்கு சொல்லுங்கள், எப்போ குழந்தை கிடைக்கும் அப்படின்னு கேட்டால் ஃபஸ்ட்டு அவர் குருவை தான் பார்ப்பார், அதுக்கப்புறம் 5ஆம் இடத்தை பார்ப்பார். அப்போது அந்த குரு பகவான் வலுவாக இருந்தால் தான் புத்திர பாக்கியம், அந்த குரு பகவான் வலுவாக இருந்தால் தான் இது திருமண பாவத்துக்கான அமைப்பெல்லாம் கைகூடி வரும். அப்படிங்கிறதுனால சுபகாரியங்கள் எல்லாமே குருவை பேஸ் பண்ணி வரக்கூடிய காரியங்கள். அப்பேற்பட்ட அந்த குரு பகவானுடைய பயிற்சி அப்படின்னு வந்ததுன்னா இதில் ஒரு விசேஷம் என்னென்னா, குரு முழு சுபர். இவர் பாதகமான பலன்கள் பண்ண, நல்ல இடத்துல இருந்தால் சாதகமான நிறைய பலன்கள் நடக்கும், நல்லா இல்லாத இடத்துல இருந்ததுன்னா நல்ல பலன்கள் நடக்கிறது லேட்டாகும், தடையாகும், தாமதமாகும், அப்படித்தான் வருமே தவிர மற்றபடி குரு மறையிறதுங்கிறதுனாலையோ அல்லது குரு 6-8-12 போய் உட்கார்றதுங்கிறதுனாலையோ அல்லது நீசமடைகிறதுங்கிறதுனாலையோ பாதகமான பலன்கள் செய்கிறதுக்கான அமைப்பு அப்படி கிடையாது. சரி, அப்போது இந்த குரு முழு சுபராக எடுத்துக்கிட்டோம்னா, இந்த ஜோதிடம் கூறும் நல்லுலகத்தில் இப்போது இந்த நடப்பு மன்மத வருஷத்தில் ஆயில்ய நட்சத்திரம் 4ஆம் பாதம் கடகராசிலிருந்து
மக நட்சத்திரம் 1ஆம் பாதம் சிம்ம ராசிக்கு வந்து இந்த குரு பகவான் வந்து பயிற்சி ஆகிறார். இப்படி பயிற்சி ஆகிறது கடகத்திலிருந்து சிம்மத்துக்குள்ளே குரு வர்றதுங்கிறது கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக கடகத்தில் இருந்தார். காலபுருஷ தத்துவத்துக்கு 4வது ராசியான கடகத்தில் குரு உச்சம் பெற்ற நிலையில் நின்றுட்டு இருந்தார். இப்போ அங்கேருந்து 5ஆம் இடமான மேஷத்துலேருந்து என்ன வருது, 5ஆம் இடமான சிம்மத்துக்குள்ளே வந்து இந்த குரு வர்றார். இப்படி சிம்மத்துக்குள்ளே குரு வர்றதுங்கிறது 12 ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்டு வர்றோம். அந்த வகையில் இப்போது இந்த பதிவில் வந்து கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பகவானுடைய பயிற்சி எந்த அளவுக்கு பெனிஃபிஷியலாக இருக்கும் அப்படிங்கிறத இதில் பார்க்கலாம். அப்போது கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டால் காலபுருஷ தத்துவத்துக்கு 6வது ராசின்னு சொல்லக்கூடியது கன்னி ராசி. அப்போ இந்த கன்னி ராசி வந்து புதனுடைய ஆதிபத்தியம் பெற்ற வீடு. பொதுவாகவே கன்னி ராசிக்காரங்க வந்து ரொம்ப ஹாஸ்யமாக பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதே மாதிரி எடுத்துக்க மாட்டாங்க, எதையுமே வந்து நகைச்சுவையாக எடுத்துக்கக்கூடிய லேசாக லைட்டாக எடுத்துக்கிறவங்கன்னு சொல்லுவாங்க பாருங்கள், அது மாதிரி. ஆனால் ஒரு சிலருக்கு வந்து கன்னி ராசியாக வந்து அந்த ராசியில் சந்திரனோட செவ்வாய் உட்காந்துருந்துச்சின்னு வச்சுக்கோங்க, அவங்கள போல் தீவிரமான ஆளை பார்க்க முடியாது. அதாவது பட்டாசு எப்படி பற்ற வச்சதும் படபடன்னு வெடிக்குது, அது மாதிரி படபடன்னு வெடிச்சிருவாங்க. அது இல்லாமல் புதன் இதில் கன்னி ராசியாகி கன்னி ராசியில் புதன் இருந்ததுன்னா அப்பேற்பட்ட ஒரு யோகம். அதாவது சந்திரனும் புதனும் கன்னியில் சேர்ந்துருக்கக்கூடிய ஒரு அமைப்புன்னு இருந்ததுன்னா, ஏன்னா ராசி அதிபதியே புதன் தான். அந்த புதன் வந்து உச்சம் பெற்ற நிலையில் நிற்கிறார், எங்கள் கன்னியில் நிற்கலை, அவரோட சந்திரன் சேர்றார். அப்போ புதனும் சந்திரனும் சேர்றது ரொம்ப விரிவான ஒரு யோகம். எப்படி யோகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால், துங்க புதனே ஆட்சியாவோ அல்லது உச்சமாவோ உட்காந்தா, புதன் வந்து ஆட்சியாக இருக்கிறது எங்கே, மிதுனத்தில் உட்காருவார், உச்சமாக இருக்கிறது எங்கே, உட்காருவார். அப்போ கன்னி ராசியாகி கன்னிலேயே வந்து புதனோட சந்திரனும் சேர்ந்து உட்கார்ற அந்த ஒரு நிலையில் இருக்கக்கூடிய கன்னி ராசிக்காரங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாஸ்யமாக இருப்பாங்க. எத்தனை விஷயமா இருந்தாலும் லைட்டாக எடுத்துக்குவான். துங்க புதனை ஆட்சி உச்சம் துய்ய கேந்திர கோணத்தில் தங்கிற்றிருக்க குருவெள்ளி சதுராய் கூடி நின்றிடினும் திங்கள் சனியும் குரு செவ்வாய் சிறப்பாய் கூடி நின்றிடினும் வங்கக் கடல் சூழ் புவி மீதில் வருமே கணித வித்தை என்பார்னா. மேக்ஸ் நல்லா வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. சிலர் வந்து என்ஜினியராகலாம் வர்றாங்க இல்லையா, அதே மாதிரி கணக்கீடுகளில் வந்து பிஹெச்டி வரைக்கும் போகிறாங்கல்ல, அந்த மாதிரியெல்லாம் போகிறவங்களுக்கு இந்த புதன் வந்து வலுவாக நிற்கணும். இந்த புதன் வலுவாக நின்னா தான் மற்ற விஷயங்கள் நல்லா நடக்கும். ஏன்னா வித்யாகாரகன்னு சொல்லக்கூடிய அப்பேற்பட்ட புதன் வந்து ராசியில் உட்காந்துருந்தாலோ அல்லது வந்து உச்சம் பெற்ற நிலையில் ராசியில் உட்காந்தா தான் அவர் உச்சமாகிறார், அல்லது மிதுனத்தில் ஆட்சி பெற்ற நிலையில் நின்னாலோ அவங்களுக்கு மிகப்பெரிய யோகம்னு சொல்கிறான். அப்போ புதன் வந்து வலுவான நிலையில் நிற்கிறதுங்கிறது இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்பு. சிலருக்கு பார்த்திங்கன்னா இந்த புதன் வந்து 6, 8, 12 மறைஞ்சு நிற்கும். அவங்களுக்கு தான் வந்து கல்விங்கிறது வந்து 8ஆம் கனியாக நிற்கும்பாங்க. அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா கணக்கீடுகள் சம்மந்தப்பட்ட வகையில் ஆராய்ச்சி படிப்புகள் சம்மந்தப்பட்ட வகையில் வர்றதுங்கிறது வந்து இந்த புதனுடைய ஆதிபத்தியம் வலுவாக இருந்ததுன்னா சொல்லும். ரெண்டாவது, புதன் வந்து தமிழ் வித்தை பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தமிழ் வித்தைங்கிறது வந்து புதனால் வரக்கூடியது. இப்போ ராகு அல்லது கேது அந்த மாதிரிலாம் இருந்ததுனாக்கா அதில் வந்து வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மொழிகளெல்லாம் கைவல்யமாகுங்கிற மாதிரியான அமைப்பில் சொல்லுவாங்க. அதுலேயும் வந்து தமிழ் வந்து புதனுக்கு ஆதிபத்தியம் பெற்ற ஒரு மொழி அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் புதன் அந்த காலத்தில் வலுவாக இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து கவிஞர்களாகவும் புலவர்களாகவும் அந்த மாதிரியெல்லாம் உருவெடுத்து நின்றவங்க. ஏன்னா கவிதை புனையிறதுங்கிறது எவ்வளோ பெரிய சிரமங்கிறது வந்து பார்க்குறதுக்கும் படிக்கிறதுக்கும் சேர்த்தியான் டக்குன்னு படிச்சிடறான். ஒரு 4 வரி உட்காந்து எழுதி பார்த்தோம்னா அதில் இருக்க சிரமங்கள் சும்மா சாதாரணமாக புது கவிதை எழுதினாலே அந்த கஷ்டம் தெரியும். இதுலேயும் இன்னும் இலக்கியத்தோட கட்டளை கலித்துறையில் எழுதுறதெல்லாம் வந்து ஆழ்ந்த அனுபவம் இருக்கணும். வெண்பா எழுதுறது கூட எழுதிடுவாங்க. ஆனால் இந்த கட்டளை கலித்துறை எழுதுறது வந்து ரொம்பவே சிரமமான ஒரு அமைப்பு. இதெல்லாம் வந்து அந்த புதனுடைய ஆதிபத்தியம் வலுவாக நின்னதுன்னா நடக்கும். இதில் தான் சொல்லுவாங்க, படிக நிறமும் பவள செவ்வாயும் கடிகமள் பூந்தாமரை ஓன்ற கையும் துடியிடையும் அல்லும் பகலும் அனவரதமும் துதித்தால் கல்லும் சொல்லாதோ கவி அப்படின்னு சொல்லுவாங்க கம்பரை பற்றி சொல்கிறப்ப. அப்போது அப்பேற்பட்ட அந்த வித்தையை கொடுக்கக்கூடிய மொழி புலமையை கொடுக்கக்கூடிய அந்த வல்லமைங்கிறது வந்து அந்த புதனுக்கு உண்டு. அப்பேற்பட்ட அந்த புதனுடைய ஆதிபத்தியம் பெற்ற வீட்டில் சந்திரன் உட்காந்துருந்தா, அதாவது கன்னியில் சந்திரன் உட்காந்துருந்தா அவங்களுக்கு கன்னி ராசி. இப்போ இந்த கன்னி ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டால் பொதுவாகவே வந்து ஹாஸ்யமான குணாதிசயம் இருந்தாலும் எந்த வேலையை எளிமையாக எடுத்துக்கிறதுங்கிறதுனாலையும் அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படி திரும்பி பார்த்தாங்கன்னா 10 வருஷம் போயிடும். ஒரு வேலையில் சேர்ந்த மாதிரி இருக்கும். அப்படி லைட்டாக இப்போ தானே சேர்ந்தோம்னு திரும்பினாங்கன்னா 10 வருஷம் போயிடும், 2 வருஷம் போயிடும். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் பாருங்கள்,
கல்யாணம் எவ்வளோ நாள் ஆகுதுன்னு அப்படி ரிலாக்ஸாக உட்காந்து பார்த்தாங்கன்னா ஒரு 5 வருஷம் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி வரும். அப்போ சடன்னு வாழ்க்கை ஓடுதுன்னு அர்த்தம். காரணம் என்ன? ஒரு விறுவிறுப்பான படத்தை பார்த்துக்கிட்டு இருந்தோம்னாக்கா அதுக்குள்ளே 1 hour ஆகிடுச்சா, அதுக்குள்ளே படம் முடிய போதா அப்படிங்கிற மாதிரிலாம் பார்ப்போம் இல்லையா? அது மாதிரி அந்த வாழ்க்கைங்கிற ஆர்வத்தில் சீட்டி நுனிக்கே கொண்டு வந்துடுறது. அதனால் லைஃப் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகுங்கிற மாதிரியான அமைப்பு வந்து இந்த கன்னி ராசிக்காரங்களுக்கும் மிதுன ராசிக்காரங்களுக்கும் சொல்லலாம். அதே மாதிரி இந்த புதன் வந்து வலுவான நிலையில் நின்று, அதாவது உச்சம் பெற்று அது கூட சந்திரன் சேர்ந்து நிற்கிதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ புதனும் சந்திரனும் சேர்ந்து நிற்கிறதுங்கிறது அப்பேற்பட்ட ஒரு யோகம். கன்னி ராசியில் அப்படி நின்றுச்சுன்னா அன்புள்ள மதி மால் கூடி, மதினா சந்திரன், மால்ங்கிறது நெடுமால்னு சொல்லக்கூடிய புதனை தான் மால்னு சொல்கிறது. விஷ்ணு கிரகம்னு சொல்லுவாங்க புதனை. அதனால தான் புதனுக்கு பச்சை நிறம். கன்னி ராசிக்கு பச்சைக்கல் போடுங்க, மரகத பச்சை போடுங்க அப்படிம்பாங்க. மீன ராசிக்கு அதே மாதிரி பச்சை கலர்கள் போடுங்கம்பாங்க. இதுக்கெல்லாம் காரணம் வந்து புதன் வந்து விஷ்ணு கிரகம்னு சொல்லுவாங்க. பச்சைமா மலைபோல் மேனி பவழவாய் கமலச்செங்கன் அச்சுதா அமரரேரே ஆயர்தம் கொழுந்தே எனும் இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகமாடும் அச்சுவை தரினும் வேண்டேன் அரங்கமா நகருளானேங்கிறது ஆழ்வார் பாசுரம். அப்போது அப்பேற்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய அந்த புதன் வந்து வலுவான யோகத்தை கொடுக்கக்கூடிய புதன் சந்திரனோட சேர்ந்து இருந்துச்சுன்னா அவங்களுக்கு மிகப்பெரிய யோகம்னு சொல்லுவாங்க. அதுலேயும் இன்னும் குறிப்பாக குரு அந்த ராசியை பார்த்துருந்துச்சுன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். நான் சொல்கிறது ஜனன ஜாதகத்தில். சரி, இப்பேற்பட்ட இந்த கன்னி ராசிக்காரங்களுக்கு இப்போ குரு பகவான் வந்து இவ்வளோ நாளாக கடக ராசியில் உச்சம் பெற்று 11வது வீட்டில் உட்காந்துருந்தார். 11ஆம் இடம்ங்கிறது லாபஸ்தானம். அப்போ லாபஸ்தானத்தில் உட்காந்துருந்த குரு பகவான் 1 வருஷம் முடிஞ்சு இப்போ சிம்மத்துக்குள்ளே வர்றார். சிம்மங்கிறது விரயம்னு சொல்லுவாங்க. 12ஆம் இடம்ங்கிறது மறைவு ஸ்தானம். அந்த மறைவு ஸ்தானத்துக்குள்ளே வர்றார் அவர். அப்போ 12ஆம் இடத்துல அவர் வரையில் இந்த கன்னி ராசிக்காரங்களுக்கு குரு பகவான் என்ன மாதிரியான எஃபெக்ட் எல்லாம் கொடுப்பார் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். முதல்ல குரு வந்து கன்னி ராசிக்கு யார் அப்படிங்கிறதுலேருந்து ஆரம்பித்து போகணும். அப்போ கன்னி ராசிக்கு குரு பகவான் 4ஆம் இடத்து ஆதிபத்தியம் வாங்குறவர், 7ஆம் இடத்து ஆதிபத்தியம் வாங்குறவர். 4ஆம் இடமும் 7ஆம் இடமும் குருவனுடைய வீடுகள் கன்னி ராசியிலிருந்து. 4ஆம் இடம்ங்கிறது வீடு மனை வண்டி வாகனம் அப்படின்னு குறிக்கக்கூடிய இடம். 7ஆம் இடம்ங்கிறது கணவன் மனைவி, தொழிலில் வரக்கூடிய பிஸ்னஸ் பார்ட்னர், லைஃப் பார்ட்னர்னு சொல்லக்கூடிய கணவன் மனைவிக்கு இடையில் வரக்கூடியது. அப்புறம் வந்து கூட்டாளிகள், இதெல்லாம் வந்து இதில் வந்துடும், 7ஆம் இடத்துல வரும். அப்போ கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டால் 7ஆம் இடத்து ஆதிபத்தியம் வாங்கக்கூடிய குரு பகவான் 12ஆம் இடத்துக்கு போகிறார். அப்போது இந்த டைமில் வந்து முதல் பாயிண்ட்டு வியாழ நோக்கம் இல்லை. யாருக்கு? கன்னி ராசிக்காரங்களுக்கு குரு பார்வை இல்லை. அப்போ கன்னி ராசிக்காரங்க வந்து திருமணத்துக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களாக இருந்தால் இந்த நடப்பு பீரியடில் இந்த 1 வருட காலமும், எப்போ குரு பகவான் வந்து இப்போ பயிற்சி ஆகிறதுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நடப்பு 2015ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 5ஆம் தேதி பயிற்சி ஆகிறார். அவர் வந்து 2ஆம் தேதி 8வது மாதம் 2016 வரைக்கும் சிம்மத்தில் இருப்பார். இதில் நடுவில் ஒரு பீரியட் வந்து அதிசாரத்தில் 13 மாதம் அவர் சிம்மத்தில் இருக்கணும். ஆனால் என்ன பண்ணுறாருன்னா அதிசாரத்தில் ஒரு ஷார்ட் பீரியட் வந்து வெளியில் போயிட்டு வர்றார். எங்கள் கன்னிக்குள்ளே, அதுக்கு அடுத்த ராசிக்கு கன்னிக்குள்ளே போயிட்டு வர்றார். அப்போ கன்னியில் போயிட்டு வர்றது எவ்வளோ நாள்? 20 டிசம்பர் 2015 7/2/2015 வரைக்கும் நடக்கக்கூடிய டைம் வந்து அவர் அதிசாரத்தில் முன்னாடி போய் கன்னி ராசியில் உட்காந்துருவார். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இந்த குரு வக்ரமாகக்கூடிய காலம்னு எடுத்துக்கிட்டால் 20 ஜனவரி 2016 28 ஏப்ரல் 2016 வரைக்கும் குரு வக்ரமாகக்கூடிய காலம். இதுதான் மொத்தத்துக்குமான இந்த குரு பயிற்சி. அப்போது 7ஆம் இடத்ததிபதினு சொல்லக்கூடிய அந்த குரு பகவான் வந்து 12ஆம் பாவத்தில் மறையிறதுங்கிறதுனால முதல் பாயிண்ட் வந்து திருமண காரியங்கள் தாமதமாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்படின்னா கல்யாணம் நடக்காதா அப்படின்னு அர்த்தம் இல்லை. கல்யாணமே இல்லாமல் இருக்கணுங்கிறவங்களுக்கு நடக்காது. தேசரும் 10ஆம் ஆதி 4 இடத்தில் இருக்க செப்பிய 4ஆம் ஆதி திரிகோணம் மீத பூசலரும் பாம்பல்லாத ஒரு 4 கிரகம் பொருந்தி 10ல் இருக்கும்போது சன்னியாசியாம். ஓசைக்கு 4ஆம் வீடு முதல் 10ஆம் மனை மட்டும் ஓரேழு வீட்டினும் கிரகம் ஒழியாமல் நிற்க காசினியில் வாழ்வோர்க்கெல்லாம் தேசிகனையாகி கதித்திடுஞ்சன்னியாசி எனவே கருதல் வேண்டும். வேண்டிடுஞ்செவ்வாய் ரவி மதி மூவர் கூடி விரும்பி 10ஆம் இடத்தில் நிற்க மின்னார் ஒன்றனக்கும் ஈண்டியதோர் விரிவில்லா சன்னியாசியாவான். இனிய புதன் கதிரோ நுச்சமாக தாண்டுவியத்தானத்தில் சுக்கிரன் மேவ சனியொருவனாகி சுக்கிரனை பார்க்க பூண்டு வரும் ஜன்ம முதலாதி அந்தமாக புகழ்ந்திடுஞ்சன்னியாசி என போற்றிட விட்டிருப்பான்னா. இப்படியெல்லாம் உட்காந்துருக்கிற ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கிட்டு குருபலம் இல்லை, அதனால் கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை. இந்த மாதிரியான ஜாதகர்களுக்கு எப்பயும் கல்யாணம் நடக்க போகிறதில்ல, அதை விட்டுறலாம்.
நார்மலாக திருமணம் பண்ணி குடும்பம் நடத்தக்கூடிய அப்படியான ஒரு அமைப்பில் இருக்கக்கூடிய ஜாதகம்னு எடுத்துகிட்டா அவங்களுக்கு வந்து இந்த குரு பகவான் 12ல் போகிறதுனால வியாழ நோக்கம் இல்லைங்கிறதுனாலையும் அந்த குரு வந்து 12ஆம் பாவத்தில் போய் மறைஞ்சு போயிடுறதுங்கிறதுனாலையும் திருமண காரியங்கள்ங்கிறது வந்து காலதாமதமாகும் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். அப்போ திருமணத்தை எய்ம் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கோங்க. அதாவது நம்மளாக தேடி அலையிறதுங்கிறத விட அதுவாக வந்தால் வாங்கி பாருங்கள், இல்லாட்டினா விட்டுறலாம். அப்போ 12ல் குரு இருக்கல கல்யாணம் நடக்காதா அப்படின்னா அப்படி சொல்ல முடியாது, நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது ஒரு சிலருக்கு மட்டும். என்ன காரணம்? 3ஆம் இடத்ததிபதியினுடைய தசாபுத்தியோ 7ஆம் இடத்ததிபதியினுடைய தசாபுத்தியோ அல்லது 11ஆம் இடத்ததிபதியினுடைய தசாபுத்தியோ நடந்துக்கிட்டு இருந்ததுன்னா அவங்களுக்கு கல்யாணம் கூடிரும். அதுலேயும் வர்ற பொண்ணுக்கு குருபலம் இருந்ததுன்னா வேறு பேச்சே வேண்டியதில் பட்டுன்னு கல்யாணம் செட் ஆயிரும். அப்போ திருமண பாவம்ங்கிறது வந்து இதில் வந்து கன்னிராசிக்காரங்களுக்கு 12ல் குரு நின்னாலும் அதனால் பாதிப்புங்கிறது வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. சப்போஸ் வர்ற பொண்ணுக்கும் குருபலம் இல்லை, நடக்கிறதும் வந்து 6க்கு உண்டானவன் 8க்கு உண்டானவனுடைய தசை நடக்குது, இப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அவங்களுக்கு உறுதியாக கல்யாணம் வந்து தாமதமாக செய்யும், தள்ளி போயிடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு உண்டு. சரி, அப்போ தள்ளி போயிடும் அப்படின்னா எவ்வளோ காலம் லேட் ஆகும்? அதிகபட்சமாக லேட் ஆகக்கூடிய காலம்னு எடுத்துகிட்டா 2016 ஆகஸ்ட் மாதம் வரைக்கும். சரி, அதுக்கப்புறம் வந்து 7க்கு உண்டானவன் ராசியிலே வந்து நிற்கிறார். ஜென்ம குரு தான், அப்பையும் குருபலம் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. ஆனாலும் திருமணம் கூடுறதுக்கான அமைப்பு வந்துடும். ஆனால் இப்போ நடப்பு பீரியடில் விரயஸ்தானத்தில் குரு உட்காந்துருக்கிறதுங்கிறதுனால சட்டுன்னு திருமணம் கூடுறதுக்கான அமைப்பு இல்லை. வருவாக, பாப்பாக, பேசுவாக, அதே வேகத்தில் போயிடுவாங்க. அப்புறம் திருப்பி வருவாக, பாப்பாக, பேசுவாக, அதே வேகத்தில் போயிடுவாங்க. இப்படி மாற்றி பண்ணிகிட்டே இருப்பாங்கங்கிற மாதிரியான அமைப்பு இருக்கிறதுங்கிறதுனால நமக்கு வந்து திருமணம் ஒரு மாப்பிள்ளை வந்து அமையாமல் போகிறதுங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை. ரைட், 10ஓட 11 அத்தோட இது ஒன்றுன்னு கழிச்சு கட்டி விட்டு போயிடலாம். ஆனால் இவர் அமைஞ்சிருவாரோன்னு ஒரு எதிர்பார்ப்பில் வந்து அதுக்கப்புறம் அமையலைங்கல அது வந்து மனசுக்கு கஷ்டமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லையா? ஸோ அப்பேற்பட்ட அமைப்பில் இருக்கக்கூடிய இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு வந்து திருமண காலங்கிறது தடையாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, லேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறதுனால நம்ம எடுக்கக்கூடிய ஸ்டெப்பை ஒரு வருஷம் தள்ளி வைக்கிறதுங்கிறது வந்து நல்லது. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ ஒரு வருஷம் கழித்து திருமண பாவம்ங்கிறது வந்து கைகூடி வந்துருமா? வந்துடும். சரி, அடுத்ததாக இந்த குருவுக்கு இன்னொரு ஆதிபத்தியம் என்ன சொல்லுவாங்க? புத்திரகாரகன்னு சொல்லுவான். அதாவது குழந்தைகள் கிடைக்கக்கூடிய அந்த அமைப்பு வந்து புத்திரகாரகன்னு சொல்லக்கூடிய அந்த அமைப்பு. அப்போ குழந்தைகள் கிடைக்கிறதுங்கிறது வந்து இந்த கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த நடப்பு பீரியடில் புத்திர பாக்கியம் எப்படி இருக்கும் அப்படின்னா, பஞ்சமாதிபதினு சொல்லக்கூடிய 5ஆம் இடத்ததிபதியான சனீஸ்வர பகவான் ராசிக்கு 3ஆம் பாவத்தில் மறைஞ்சு போயிடுறார். அதே சமயத்தில் புத்திர காரகனான குரு பகவான் வந்து ராசிக்கு 12ஆம் இடத்துல மறைஞ்சு போயிடுறார். அப்போ இந்த பக்கம் ஒருத்தர் மறைகிறாரு, யார்? புத்திர ஸ்தானாதிபதி. அங்கிட்டு 12ஆம் பாவத்தில் புத்திர காரகனான குரு பகவான் மறைகிறார். 2 பேருமே மறைகிறதுங்கிறதுனால இப்போ உங்கள் திருமணமாகி புத்திர பாக்கியத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு, குழந்தை பாக்கியத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். சரி, அப்போ டைம் எடுக்கும்னா ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா வைத்தியமெல்லாம் பார்த்து அப்படி குழந்தை பெற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலை இருக்கும். அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த வைத்தியம்னு போகிறது வந்து இப்போ சட்டுன்னு அமைஞ்சு அது பாசிட்டிவான ரிசல்ட் கொடுக்கறதுங்கிறது கஷ்டம். அதனால் செயற்கை கருவூட்டல்னு சொல்லுவாங்கள்ல, IVF பண்ணுறதுங்கிறதோ IUI பண்ணுறதுங்கிறதோ இப்போ வந்து கொஞ்சம் ஸ்லோ பண்ணி வைக்கிறதுங்கிறது நல்லது. இந்த டைமில் பண்ண வேண்டாம். என்ன காரணம்? இந்த டைமில் பண்ணி அது வந்து ரிசல்ட் வந்து நெகட்டிவாக போகும்போது அந்த தகவல் கேட்குறதுங்கிறது பணம் செலவாகிறத விடுங்க, அது ஒரு பக்கம். அந்த ரிசல்ட் கேட்குறதுங்கிறது ரொம்பவே வந்து மன கஷ்டம் தரக்கூடிய விஷயமாயிடும். அதனால் சூழ்நிலையும் சந்தர்ப்பமும் பாசிட்டிவாக இருக்கையில் அந்த மாதிரியான காரியங்கள் செய்கிறது நல்லது. அதனால் குழந்தை பாக்கியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஒரு வருஷம் தள்ளி போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. சிலருக்கு வந்து நாங்கள் இப்போவே ஆல்ரெடி கன்சீவாக தான்ப்பா இருக்கோம், அது இப்போ வந்து குரு 12ல் வந்திருக்கார், என்ன செய்யலாம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரசவம் அப்படிங்கிறது வந்து அறுவை சிகிச்சையின் வழியாகவோ அந்த மாதிரி, அல்லது வந்து எதிர்பார்க்குற காலத்துக்கு கொஞ்சம் முன்னாடியோ அல்லது பின்னாடியோ அந்த மாதிரி தள்ளி போகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் வந்து இந்த கன்னி ராசிக்காரங்களுக்கு புத்திர பாக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சொல்லலாம். சரி, குழந்தை இருக்காங்க, அந்த குழந்தைகளுடைய படிப்பு, கல்வி, அவங்களுடைய வளர்ச்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் குழந்தைகளை பற்றின கவலைகள் நிறையா இருக்கும். யாருக்கு? இந்த கன்னி ராசிக்காரங்களுக்கு. அப்போ அவங்க பிள்ளைங்க வந்து படிக்கிறதுல வந்து முன்னுமா போட்டு உங்களை சோதிச்சுக்கிட்டு இருப்பாங்க, அல்லது வந்து படிப்புக்கான செலவினங்கள் கூடி போயிடும்.
அப்போது அவங்களுடைய படிப்பு செலவுக்காக சிரமப்பட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி படிப்புக்கு அனுப்புவாங்கங்கிற மாதிரி. அல்லது வந்து பொருளாதாரம் சரியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுடைய படிப்போட தரம் கம்மியாக இருக்கிறதுங்கிறதுனால ஒரு இடத்துல போய் சேர்த்து விட்றதுங்கிறதுக்கு வந்து சிரமப்பட்டு ஒரு ரெக்கமெண்டேஷன்லாம் பிடிச்சி அம்ப பிடிச்சி அப்படியெல்லாம் தள்ளிவிடணுன்ற மாதிரியான அமைப்பில், அதாவது பொதுவாகவே குழந்தைகளை பற்றின கவலைகள், அவங்களுடைய எதிர்காலத்தை பற்றின கவலைகள். அவங்க வந்து இதில் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, கன்னிராசிக்காரங்களுடைய குழந்தைகள் வந்து படிப்பில் இருக்காங்கன்னா படிப்பு கொஞ்சம் ஸ்லோவாகிறதுக்கான அமைப்பு உண்டு. சப்போஸ் அவங்க வந்து உயர்கல்வியை நோக்கி போகிறாங்கன்னா அந்த உயர்கல்வியில் இடம் கிடைக்கிறதுக்கு சிரமப்பட வேண்டியது இருக்கும். வெளிநாடு போகிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னாக்கும், கன்னிராசிக்காரங்க வெளிநாடு போகிறதுனா போயிடலாம். கன்னிராசிக்காரங்களுடைய குழந்தைகள் வெளிநாடு போகிறது, கல்விக்காக உத்தியோகத்துக்காக வெளிநாடு போகிறதுங்கிற மாதிரியான சூழ்நிலைகள் இருந்ததுன்னா அது கொஞ்சம் தாமதமாகணுங்கிற மாதிரியான அமைப்பெல்லாம் இந்த 12ஆம் பாவத்தில் குரு வரக்கூடிய காலங்களில் பிள்ளைகளால் கவலைகள் வர்றதுக்கு வாய்ப்புண்டு. சரி, ஒரு சில கன்னிராசிக்காரங்களோட குழந்தைகள் வந்து கல்யாணத்துக்கு கரெக்டாக இருப்பாங்க, வெயிட் பண்ணிகிட்டு இருக்கவங்களா இருப்பாங்க, பையனாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும். அவங்களுக்கு பார்த்திங்கனாக்க கல்யாணம் வந்து தாமதமாகிறதுக்கான ஒரு காலம் வந்து இந்த 12ல் குரு வந்து நிற்கிறதுங்கிறதுனால சொல்லலாம். சரி, அப்போ மொத்தத்தில் வந்து இந்த 12ஆம் பாவம்னு சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தில் குரு வந்து நிற்கிறதுங்கிறதுனால திருமண காலங்கிறது லேட் பண்ணி பண்ணணுங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு, அல்லது அதுவாகவே லேட் ஆகுங்கிற மாதிரியான அம்சம். புத்திர பாக்கியத்தில் தாமதமாகிறதுக்கான வாய்ப்பு உண்டு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் சொல்லுது. இது மட்டும் இல்லை, இப்போ இந்த குரு பகவான் வந்து 12ல் நிற்கிறதுங்கிறது வந்து குழந்தைகள் வரைக்கும் வந்திருக்கும். அடுத்து சொந்த தொழிலில் இருக்கிறவங்கள பார்த்திங்கன்னா விரயஸ்தானத்தில் குரு வந்து நிற்கிறதுங்கிறதுனால கடனெல்லாம் வாங்கி தொழிலை விரிவுபடுத்துறதுக்கான அமைப்பு, அல்லது வந்து ஆஃபீஸ் செட்டப்பெல்லாம் கூடுதலாகிறது, மெஷினரிஸை கூடுதலாகிறது, அதுக்காக கடைன்படுறது, இந்த மாதிரியான சுப செலவுகள் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி சுப கடன்களை உருவாக்குறதுக்கான அமைப்பு வலுவாக பேசுங்கிற மாதிரியான அம்சம் உண்டு. அப்போ கடன் வாங்கினாலும் பிரயோஜனமாக இருக்கும். அதுலேயும் குறிப்பாக ஒரு சிலர் பார்த்திங்கன்னா சொத்து பத்து வாங்குறதுக்காக கடை வாங்குவாங்க. அந்த ப்ராப்பர்ட்டியும் வந்து தன்னுடைய மனைவி பேர்லேயோ குழந்தைகளுடைய பேர்லேயோ அல்லது இன்னொருத்தருடைய பேர்லேயோ எழுதி வைப்பாங்கங்கிற மாதிரியான அமைப்பெல்லாம் கூட இதில் உண்டு. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இருக்கிற சொத்தை கொடுத்துட்டு நான் வேறு சொத்து வாங்கலான்னு நினச்சிட்ருக்கேன், அதுக்கு வாய்ப்பு இருக்குமா அப்படின்னா நிச்சயமாக வாய்ப்பு இருக்கும். அப்போ ப்ராப்பர்ட்டி மாற்றுறதுக்கான அமைப்பு. பூர்வீகத்தை விட்டு இடம் மாறி போயிடலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன், அதுக்கு வழி இருக்கா அப்படின்னா இப்போ வழி இருக்குது இடம் மாறி போகிறதுக்கு. சரி, பூர்வீகத்தில் வந்து ஒரு வீடு வாசல் பண்ணலான்னு நினச்சிட்ருக்கேன், அதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னா சின்ன அளவில் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பெரிய அளவில் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. என்ன காரணம்? 4ஆம் பாவாதிபதி 12ஆம் பாவத்தில் நிற்கிறதுங்கிறதுனால. சரி, அப்போது இந்த வீடு மனை வண்டி வாகனம்ங்கிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டால் அவங்களுக்கு அதில் இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா வாகன வகையில் வாகனத்தையே தொழிலாக வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா செலவினங்கள் கூடுங்கிற மாதிரியான அமைப்பு. அது மட்டும் இல்லாமல் அந்த வேலை பார்க்குறவங்க இருக்காங்க வருங்க, அவங்களோட மல்லு கட்டிக்கிட்டே இருக்கணுன்ற மாதிரியான அமைப்பு. நீங்கள் சொல்கிறத அவங்க புரிஞ்சுக்காமலே தான் வேலை பார்த்துக்கு இருப்பாங்க, அல்லது நீங்கள் ஒன்று சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா அவங்க ஒரு ஸ்டைலில் வேலை பார்ப்பாங்கங்கிற மாதிரியான அமைப்புலேயே போயிட்டுருக்கோம். அப்போ அவங்கள க்ளோஸாக வாட்ச் பண்ணணுங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையில் கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் காமிக்குது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அது தனியார் துறை வேலையாக இருக்கலாம், அரசு துறையாக இருக்கலாம், அந்த மாதிரியான அதுலேயும் குறிப்பாக வந்து என்ஜினியரிங் ஃபீல்டுலெல்லாம் இருக்காங்க இல்லையா, இவங்களெல்லாம் பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டால் இடம் விட்டு இடம் மாறுறதுக்கான அமைப்பு வலுவாக இருக்குது. அதில் 7ஆம் பாவாதிபதி 12ஆம் பாவத்தில் போய் நிற்கிறதுங்கிறது, பிரயாணஸ்தானாதிபதி விரயஸ்தானத்தில் நிற்கிறதுங்கிறது வந்து கடல் கடந்து போகிறதுக்கான அமைப்பு, வெளி ஊர், வெளி மாநிலம், வெளிநாடு போகிறதுக்கான அமைப்பெல்லாம் இதில் வலுவாக இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இதில் இன்னொரு விஷயம் கூட உண்டு, இது பாசிட்டிவான அம்சம். அதாவது வெளிநாட்டில் ஆல்ரெடி இருந்துகிட்ருக்காங்க, அவங்க வந்து இந்த விசா எக்ஸ்டென்ஷன் கிடைக்குமா? நிச்சயமாக கிடைக்கும். அதே மாதிரி இது கிடைக்குமா? அதென்ன பிஆர் கிடைக்குமா? உறுதியாக கிடைக்கும். அதே மாதிரி ஜிசி ட்ரை பண்ணலாமா? தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஸோ இது மாதிரியான விஷயங்களெல்லாம் பாசிட்டிவாக நடக்குங்கிற மாதிரியான அமைப்பு இந்த கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் சொல்லலாங்கிறது விதி. அப்போ வெளிநாட்டில் வேலை பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு வந்து அந்த இடத்துல மீண்டும் வேலை வந்து நிரந்தரமாகிறதுக்கான அமைப்புங்கிறது வலுவாக உண்டு. காரணம் வந்து 7.5 சனி முடிஞ்சிருச்சுங்கிறதே ஒரு பெரிய விஷயம். அதுலேயும் சனி சஞ்சாரம் இன்னும் நல்ல சஞ்சாரமாக இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, கணமுள்ள நவமாறு லாபம் 3ஆம் இடம்ங்கிறது சனிக்கு வந்து சாதகமான ஒரு ஸ்தானம். கணமுள்ள நவமாறு லாபம் 3, கதிர்மைந்தன் அதில் இருக்க விதியும் தீர்க்காயுசு உண்டு, தனம் உண்டு, பிதிர்தோஷம், பொருளாதாரம் நிறையா கிடைக்கும், தகப்பனாருக்கு தோஷம் சொல்லுன்றான். தனம் உண்டு, பிதிர்தோஷம், சத்ருபங்கம், எதிரிகள் அழிவார்கள், குணமுள்ள கருமத்தில் இருக்க நல்லான், கொற்றவனே வாகனமும் தொழிலும் உள்ளான் அப்படின்ட்டான். எது? குருவுக்கு, இதனால் சனிக்கு. அப்போ சனி 3ஆம் இடத்துல நிற்கிறதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம்.
அப்போ அந்த இடத்துல இருக்கக்கூடிய பொசிஷனில் சனி சஞ்சாரம் நல்ல நிலைமையில் இருக்குது, தொழிலை நல்லபடியாக விருத்தி பண்ணணுன்ற மாதிரியான டைமில் இருக்குது. அப்போ குரு வந்து 12ஆம் பாவத்தில் உட்கார்றார். அப்போ தொழில் நல்லபடியாக விருத்தியாகும். அதுக்காக செலவினங்கள் செய்ய வேண்டி வரும். இது வந்து சொந்த தொழில் இருக்கவங்களை பொறுத்த வரைக்கும். வேலையில் இருக்கிறவங்கள பொறுத்த வரைக்கும் எடுத்துகிட்டால் தொழில் நல்லாயிருக்கும், அந்த இடத்துல பேரும் புகழும் கிடைக்கணுங்கிற மாதிரியான அமைப்பு உண்டு. ஆனால் அதே சமயத்தில் டெப்டேஷனில் உங்களை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றி வைப்பாங்க, ஒரு ப்ராஜெக்ட்லேருந்து இன்னொரு ப்ராஜெக்ட் மாற்றி வைப்பாங்க. அப்போது இது மாதிரியான ஒரு மாறுபாடுகள். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா தான் குடியிருக்கக்கூடிய இடமே மாறும். எப்படின்னா உத்தியோகத்து நிமித்தம், தொழில் நிமித்தம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு ஊருக்கு மாற்றி வைப்பாங்க. அப்புறம் அந்த ஊருக்காக குடும்பத்தை அப்படி நகர்த்திட்டு போகிறதுக்கான அமைப்பெல்லாம் உண்டு. அதில் வெகு சிலருக்கு சொல்லலை எப்படி சொல்லலாம்னா, கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் 7ஆம் பாவாதிபதி 12ல் போய் நிற்கிறதுங்கிறதுனால குடும்பம், குழந்தை குட்டிகளெல்லாம் இங்கே நம்ம ஊர்லேயே விட்டுட்டு அவங்க வந்து வெளியூருக்கோ வெளிநாட்டுக்கோ வேலைக்கு போயிட்டு வர்றதுக்கான அமைப்பெல்லாம் உண்டு. சரி, இப்போ நாங்கள் ஃபேமிலியோடு அங்கே இருக்கோம், வெளிநாட்டிலேயே இருக்கோம் அப்படின்னா குழந்தைகளுடைய கல்விக்காகவாவது அல்லது நம்ம போய் இன்னும் அடுத்து ஃப்யூச்சரில் செட்டில் ஆக போகிறோம், அதனால் ஃபேமிலி வந்து அங்கே போய் இருக்கட்டும், அல்லது ஒரு வீடு வாசல் கட்டுறதுக்கு அவங்கெல்லாம் அங்கே இருந்தாங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அல்லது ஒரு சொத்து வாங்குறதுக்கு அப்படிங்கிற மாதிரியான ஏதாவது ஒரு காரணங்களை வச்சு, காரணங்கள் எதுவாக வேணாலும் இருக்கலாம். காரியம்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா ஃபேமிலி வந்து நம்ம ஊருக்கு அனுப்பிச்சி வைக்கிறது, தாய்நாட்டுக்கு அனுப்பிச்சி வைக்கிறதுங்கிற மாதிரியான அமைப்பு. அல்லது வந்து இவங்க இங்கே எல்லாம் ஃபேமிலியோடு இங்கே இருக்கீங்கன்னா நீங்கள் இங்கேருந்து கிளம்பி வெளிநாடு போகிறதுக்கான அமைப்பு, ஃபேமிலியை விட்டுட்டு வெளிநாடு போயிட்டு வர்றதுக்கான அமைப்பு. அதாவது சுபகாரிய வகையில் நல்ல விஷயங்களுக்காக ஃபேமிலியில் பிரிவினையும் சேர்க்கையும் வரும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு வந்து தார தோஷம் இருக்கும். இந்த தார தோஷத்தில் இருக்கிறவங்களுக்கு இப்போ வந்து சண்டை வந்து கொஞ்சம் கூடுதலாக வரும். அப்போ வீட்டுக்காரம்மா கூட பெரிய அளவில் மல்லு கட்டிட்டு கிடக்கணுன்ற மாதிரியான அமைப்பு. அது வந்து அந்த தாரதோஷம் இருக்கிறவங்களுக்கு இந்த குரு 12ல் வந்து நின்றுச்சுன்னா அப்படியான சிரமங்களை கொடுக்கறதுக்கான அமைப்பு உண்டு. மற்றபடி வந்து குரு எந்த இடத்துல உட்காந்தாலும் பார்த்தாலும் அந்த இடம் விருத்தி ஆகும்னு சொல்லுவாங்க. ஈவன் குரு உட்காந்த இடம் வந்து நல்லா இருக்காது, குரு உட்காந்த இடத்த விட பார்க்குற இடம் நல்லா இருக்கும்பாங்க. இருந்தாலும் குரு உட்கார்ற இடமும் வேஸ்ட்டாக போகிறதுக்கான வாய்ப்பே இல்லை. அந்த வகையில் 12ஆம் இடத்துல அயன சயன போகஸ்தானத்தில் உட்காந்துருக்கார். இந்த போகஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறதுங்கிறது 12ஆம் இடம்ங்கிறதுனால வாழ்க்கையில் வந்து எதிர்காலத்தை நோக்கி போகக்கூடிய லட்சியங்களில் நிறைய விஷயங்களை முன்னாடி கொண்டு வந்துடுவீங்க. எப்படி, நான் அந்த கோயில் குளத்துக்கு இதெல்லாம் பண்ணலான்னு நினச்சிட்ருக்கேன், அல்லது எங்கள் ஊரில் இந்த மாதிரியான வசதிகள்லாம் பண்ணி கொடுக்கலான்னு நினச்சிட்ருக்கேன், அல்லது அதாவது பிள்ளைகளுக்கு வந்து எதிர்காலத்தில் வந்து இந்த மாதிரி சொத்து பத்துக்கள் உருவாக்கி வைக்கலான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான நிலையில் இருக்கவங்களுக்கு அதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்து வைப்பாங்க. நிரந்தரமான வருமானம் வர்றதுக்கு, நிரந்தரமான தொழில் அமைகிறதுக்கான செலவினங்கள் இப்போ வந்துடும். அப்போ தாராளமாக செய்யலாம் அந்த மாதிரியான நிலை. அதுக்காக கடைம்பட வேண்டிய வரும். கடைம்பட்டு செஞ்சாலும் அவங்களுக்கு ஜெயிக்கும். என்ன காரணம், இப்போ தான் 7.5 முடிஞ்சு வச்சுல, ஏற்கனவே 7.5 கடனில் தானேப்பா இருந்தோம் அப்படின்னம்னாக்கா பழையன கழிதலும் புதியன புகுதலும் புதுவதென்று உலகத்தை இருக்கின்றான்ல. அதனால் கண்டிப்பாக வந்து நல்லபடியான பலன்கள் நிறையா செய்யுங்கிற மாதிரியான அமைப்பு இந்த 12ஆம் இடத்துல நிற்கக்கூடிய குரு பகவான். சரி, அவர் எங்கெல்லாம் பார்க்குறார் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் தனது 5ஆம் பார்வையாக குரு பகவான் பார்க்குறதுங்கிறது வந்து கன்னிராசிக்காரங்களுக்கு 4ஆம் இடத்தை பார்க்குறார். 4ஆம் இடம்ங்கிறது நம்ம சொன்னேன், வீடு மனை வண்டி வாகனம் அப்படின்னு சொன்னேன். அம்மாவை குறிக்கக்கூடிய ஸ்தானமும் 4ஆம் இடம். அப்போ அம்மாவுக்கு உடல் ரீதியான தொல்லைகள் இருந்து வந்ததுன்னா இனி வந்து நல்லா இருப்பாங்க. ரொம்ப முடியாமல் படுத்திருக்காங்க அப்படின்னாக்கா டக்குன்னு எந்திரிச்சுக்குவாங்க. இல்லை ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்கன்னா இன்னும் ஆப்ரேஷன் தேவையில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் அம்மாவுக்கு வந்து ஹெல்த் ரீதியாக நல்லா இருக்குங்கிற மாதிரியான அம்சம் கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும். கன்னிராசியில் வந்து தாயாருடைய ஸ்தானத்தில் அம்மா வகையிலேருந்து எனக்கு சொத்து வருமானு கேட்பாங்க, இல்லை எங்கள் அம்மா எனக்கு பணம் கொடுக்குமான்னு கேட்பாங்க சிலர். ஏன்னா இவங்க சம்பாரித்து அம்மா கொடுக்குறத விட்டு அம்மா எனக்கு பணம் கொடுக்குமா, எங்கள் அம்மா ரொம்ப வசதியாக இருக்குமாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு இடங்களில் இருக்கிறவங்களுக்கு அவங்க அம்மா வந்து பணம்லாம் கொடுப்பாங்க, சொத்து பத்தெல்லாம் கிடைக்கும். தாயார் வகையிலேருந்து பாசிட்டிவான அமைப்பு, பிரயோஜனமான அமைப்பெல்லாம் உண்டு அப்படின்னு சொல்கிறார். சரி, அப்போது தாய்ஸ்தானம்ங்கிறது வலுத்த நிலையில் நிற்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரியான அம்சம் உண்டு. சரி, அதே மாதிரி சொத்து பத்து வாங்கிறது, வண்டி வாகன பிராப்தி ரசம் வாங்க, அது மாதிரி வாகன வசதிகள் சேர்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். ஒரு சிலர் கார்லாம் வாங்குவாங்க அந்த டைமில். சரி, அவர் வந்து 5ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்க்குறார். தனது 7ஆம் பார்வையாக பார்க்குறது கன்னி ராசிக்கு 6ஆம் இடமான கும்பத்தை பார்க்குறார். 6ஆம் இடம்ங்கிறது ருண ரோக சத்ருஸ்தானம் அப்படிமா, எதிரிகளுடைய ஸ்தானம் அல்லது நோய் நொடிகளை குறிக்கக்கூடிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த 6ஆம் இடத்தை. அந்த 6ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு இல்லையா. ஆக்சுவலாக இவர் சுகாதிபதி, 4ஆம் இடத்த அதிபதி சுகாதிபதி குரு.
அவர் போய் 12ல் மறைஞ்சு நின்னார்னா சுகம் கெடும்னு சொல்கிறான். அப்படின்னா உடம்பு சரியில்லாமல் போகுன்ற மாதிரியான டைம். ஆனால் அப்படி போகாது. என்ன காரணம்னா அவர் வந்து ரோகஸ்தானத்தை பார்த்துடுறார். குரு வார்த்தா கோடி குற்றம் நீங்கும்ன்றான். அவர் வந்து 12ல் போய் மறைஞ்சால் உடம்பு சரியில்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கணும். ஆனால் அவர் 6க்குண்டானவன்கிறதுனாலையும் 6ஆம் இடத்தை பார்க்குறதுங்கிறதுனால வந்து அதை முழுமையாக செய்ய விடாது. அப்போ ஹெல்த் ரீதியாக ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. யூஸ்வலாக 12ல் குரு வந்து நின்றுதுன்னா, அதுவும் 4க்குண்டானவன் 12ல் வந்து நின்னா உடம்பு ரீதியாக நிறையா தொல்லைகள் கொடுக்கும்பாங்க. ஆனால் தொல்லைகள்லாம் கொடுக்காது. காரணம் வந்து ரோகஸ்தானத்தை பார்க்குறதுங்கிறதுனால பெரிய அளவில் ரோகங்கிறது ஒன்றும் வந்துட போகிறதில்ல. உடம்பு ரீதியான தொல்லைகள் வரப்போகிறதில்ல. அதே மாதிரி எதிரிகளை பொறுத்த வரைக்கும் எடுத்துகிட்டா அவங்கள புரிஞ்சிக்காத எதிரிகளாக இருந்தால் இனிமேல் புரிஞ்சுப்பாங்கங்கிறதும், அவங்க வந்து உங்கள்கிட்ட இருந்து விலகி போகிறதுக்கான அமைப்பு இல்லை, நெருங்கி வர்றதுக்கான அமைப்பு. நம்ம தேடி போக வேண்டியதில்லை, அவங்க தேடி வருவாங்க. ஒரு சிலருக்கு ஃபேமிலி கோர்ட்டு அல்லது வந்து வேறு ஏதாவது ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்ட லிட்டிகேஷன்ஸில் எல்லாம் கோர்ட்டில் போய் நிற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் சமாதானமாக போகிறது, அவுட் ஆஃப் த கோர்ட்டு பேசி முடிக்கிறதுங்கிற மாதிரியான அமைப்பெல்லாம் இப்போ நடக்கும். அந்த வகையிலையும் செலவு வரும். இது பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு, அதாவது இருந்தால் பிரச்சனைகள் தீர்ந்து போயிடும்ன்ற மாதிரியான அமைப்பு. பிரச்சனை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு புதுசாக பிரச்சனை எல்லாம் உருவாகாது. அதுக்கு பதிலாக தான் அவங்களுக்கு ஹெல்த் ஆஸ்பெக்டில் ஒரு தொல்லையும் வராமல் பார்த்துக்குங்கிற மாதிரியான அமைப்பு உண்டு. இது வந்து கும்பத்தை 6ஆம் இடத்தை குரு பார்க்குறதுங்கிறதுனால. அப்போ ருண ரோக சத்ருஸ்தானம்ங்கிறது வந்து இந்த குரு பார்க்குறதுங்கிறதுனால குருவை மிஞ்சி அது ஒரு பாதிப்பை உங்களுக்கு கொடுத்துட முடியாது கன்னிராசிக்கு. சரி, அதே குரு பகவான் வந்து 12ஆம் இடத்துலேருந்து தனது 9ஆம் பார்வையாக பார்க்குறது அட்டமஸ்தானம்னு சொல்லக்கூடிய 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. 8ஆம் இடம்ங்கிறது ஆயுள் ஸ்தானம். அட்டமாதிபன் ஆயுள் காரகன் திட்டகேந்திர திரிகோண மெரடில் தொட்டல் அக்னாதி பலம் பெற தீர்க்கமாக ஆயுள்னா அப்போ தீர்காயுசு உண்டுங்கிறான். அந்த 8ஆம் இடம்னு சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானத்தை பார்க்குறதுங்கிறதுனால ஆயுள் வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க. முடியாமல் படுக்கையில் கிடக்கக்கூடியவங்களாக இருந்தால் கூட டப்புன்னு எந்திரிச்சு உட்காந்து 2 இட்லியை கூடியா சாப்பிட்லாம்னு உட்காந்துருவாங்க. அது மாதிரியான ஒரு நல்ல நேரம் வந்து கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இந்த நடப்பு பீரியடில் சொல்லலாம் அப்படின்னு இருக்குது. அப்போது அவர் அட்டமஸ்தானம்னு சொல்லக்கூடிய 8ஆம் இடத்தை பார்க்குறதுங்கிறதுனால கடன் பிரச்சனைகள் அடைபடுங்கிற மாதிரியான அமைப்பும், புதுசாக ஒரு பக்கத்தில் கடன் வாங்க வேண்டியது வரும், ஆனால் பழைய கடன்கள் அடைபடுங்கிற மாதிரியான அமைப்பு இந்த குரு பகவானுடைய பயிற்சியில் கன்னிராசிக்காரங்களுக்கு சொல்லக்கூடிய அப்பேற்பட்ட அமைப்பு. அப்போ கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டால் 8ஆம் இடத்தை பார்க்கக்கூடியதுங்கிறது வந்து யோகமான பார்வைன்னே சொல்லலாம். ஏன்னா பிரச்சனைகளை குறைக்கக்கூடிய விதத்தில் இருக்கும். சிலர் பார்த்திங்கன்னா கடனை வச்சுக்கிட்டு இந்த கடைங்காரன் என்ன சொல்ல போகிறானோ அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பயத்தில் இருப்பாங்க பாருங்கள். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஆஃப் ஆயிருங்கிற மாதிரியான அமைப்பு. பிரச்சனைகள் வராது. அவங்க மலை மாதிரி நினச்சிட்டு இருக்கிறது பனி மாதிரி போகணுன்ற மாதிரியான அம்சம் உண்டு. அப்போது வேலையில் இருக்கிறவங்களுக்கு உத்தியோக மாற்றம், தொழிலில் இருக்கிறவங்களுக்கு அந்த தொழிலை டெவலப் பண்ணுறதுக்கான வழிமுறைகள், அதே மாதிரி பொருளாதார கஷ்டத்தில் இருக்கவங்களுக்கு ஒரு இடத்துலேருந்து அதாவது பழைய கடன்கள்லாம் அடைஞ்சு இன்னொரு இடத்துலேருந்து பொருளாதாரம் கைவல்யமாகுங்கிற மாதிரியான அமைப்பு. அது மட்டும் இல்லாமல் வாகன வசதியில் ஒரு சிலருக்கு செலவினங்கள் வரும். திருமண காரியங்கள் தள்ளி போனாலும் நல்லபடியாக முடியுங்கிற மாதிரியான அம்சம். அது மட்டும் இல்லை, 12ஆம் பாவத்தில் குரு வந்து உட்காந்துருக்கிறதுங்கிறது வந்து சுப செலவுகளை இழுத்து விடணுன்ற மாதிரியான அமைப்பு இருக்கிறதுங்கிறதுனால அதாவது கன்னிராசியில் இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரங்களுடைய குழந்தைகளுக்கு ஒரு சிலருக்கு கல்யாண காரியங்கள் செட் ஆகிடும். அப்போ அதுவும் சுப செலவாக பண்ணுவாங்க. அதே மாதிரி கோர்ட்டு வழக்கு வியாஜ்யம் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கவங்க அதிலேருந்து எஸ்கேப் ஆகி வெளியில் வருவாங்க. அதுக்கும் செலவினங்கள் உண்டு. இது எல்லாமே சுப செலவுகளாக நடக்கும். இப்போ 12ல் வந்து சனீஸ்வர பகவான் உட்காந்தா அதான் 7.5 சனியுடைய ஆரம்ப கட்டம்ன்றோம். ஆனால் இது வந்து அப்படி கிடையாது. 7.5 சனியினுடைய ஆரம்ப கட்டத்தில் நிறைய செலவுகள் வரும். அது விரயச்சனி. அதனால் நிறையா வீண் விரயங்கள் எல்லாம் ஆகும். ஆனால் குரு 12ல் நிற்கிறனால சுப செலவுகள் மட்டும்தான் நடக்குங்கிற மாதிரியான அமைப்பு இருக்கிறதுங்கிறதுனால செலவினங்கள் நல்ல செலவினங்களாக நடக்கும். அப்போ குரு 12ல் இருக்கிறத பொறுத்து பயப்பட வேண்டியதில்லை. அதாவது ஜென்மராமர் வனத்திலே சீதையை சிறை வைத்ததும், தீதிலாதொரு 3லே துரியோதனன் படை மாண்டதும், இன்மை 8னில் வாலி வட்டமிழந்து போம்படியானதும், ஈசனார் ஒரு 10லே தலையோட்டிலே இறந்துண்டதும், வன்மையுற்றிட ராவணன் முடி 12ல் வீழ்ந்ததும்னு ஒரு கவி உண்டு. 12ஆம் இடத்துல வந்து குரு வந்து நின்னப்போ தான் ராவணனுக்கு ராமபிரானோட போர் வந்தது. அப்போ தான் அவர் சொன்னார், ஆரையா மாருதம் அமைந்த பூளையாய் என கண்டனை இன்று போய் போர்க்கு நாளை வா என்று நல்கினன் நாகிழங்கமுகின் வாழை தாவரு கோசலை நாட்டுடை வள்ளல்னு ஒரு பாட்டு இருக்குது. நான் அது கரெக்டாக கோர்வையாக நான் சொல்லலை, படித்ததை வச்சு சொல்கிறேன். இன்னும் மனப்பாடம் ஆலைன்னு அர்த்தம் அது. சரி, அப்போது அவர் வந்து இந்த போர் அப்படின்னு வந்ததே வந்து ராமன் வந்து தன்னுடைய அதாவது போரை துவங்கி ராவணன்ட்டு இருந்து அந்த நாட்டை பிடுங்கினதுங்கிறது ராவணனுக்கு 12ஆம் பாவத்தில் குரு வந்தப்போ.
பொன்றுதல் ஒரு காலத்து தவிரமோ புதுமை தன்றோ இன்றுளார் நாளை மாழ்வார் புகழுக்கும் இறுதி உண்டோன்னு சொல்லிட்டு சண்டைக்கு போய் காலி ஆகிடுறாருல ராவணன். அப்போ 12ஆம் இடத்துல குரு வந்தப்போ தான் அவர் பதவி இழந்தார், நாடு இழந்தார், சொத்து இழந்தார், தன்னுடைய சுற்றத்தாரையெல்லாம் இழந்தார் அப்படின்லாம் சொல்லி 12ல் குரு வர்றது ரொம்ப கடுமையான அமைப்பு அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக 12ல் குரு நிற்கிறதுங்கிறது அவ்வளோ கடுமை அல்ல. ரெண்டாவது சனியினுடைய சஞ்சாரம் அவங்களுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கிறதுங்கிறதுனால தொழில் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஹெல்த் ரீதியான்னு எடுத்துக்கிட்டோம்னா மெயினாக ஹெல்த்தை தான் சொல்லுவாங்க, நாளுக்கு உண்டான 12ல் நிற்கிறதுங்கிறதுனால. ஆனால் அவர் ரோகஸ்தானத்தை பார்த்துறதுங்கிறதுனால ரோகம் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. அதே சமயத்தில் இந்த வெளிநாட்டில் வந்து குடியுரிமை அப்ளை பண்ணுறது, விசா, ஜிசி, க்ரீன் கார்டு, அந்த பிஆர் இதெல்லாம் சொன்ன பாருங்கள், அந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா இப்போ அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதெல்லாம் கிடைக்கும். வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணிங்கன்னா போகலாம் வேலைக்காக அல்லது தொழிலுக்காக. பட் இந்த ஸ்டெப்பெல்லாம் எடுத்து வைக்கிறது எப்போ எடுத்து வைக்கலாம்? 20 ஜனவரி 2016 28 ஏப்ரல் 2016 வரைக்கும் நடக்கக்கூடிய டைம் குரு வக்ரமாகக்கூடிய காலம். இந்த பீரியடில் மட்டும் அந்த ஸ்டெப் வைக்காதீங்க. மற்ற காலங்களில் நீங்கள் வச்சுக்கலாம். எப்போ இருந்து 5/7/2015 2/8/2016 வரைக்கும் சிம்மத்தில் குரு இருக்கக்கூடிய காலங்களில் ஈவன் கன்னியில் அதிசாரத்தில் வந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போது இந்த குரு வக்ரமாகக்கூடிய அந்த டைமில் மட்டும் இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்காதீங்க. நான் பிஆர் அப்ளை பண்ணேன் எனக்கு கிடைக்கல, அல்லது விசா எக்ஸ்டென்ஷன் கேட்டேன் எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லிடாதீங்க. அது 20/1/2016 28/4/2016 அப்ளை பண்ணோம்னாக்கும் கொஞ்சம் ஸ்லோ ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. மற்றபடி கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் யோகமான ஒரு காலத்தில் தான் இந்த ராசிக்காரங்க இருக்காங்க. அப்போ குரு பகவான் 12ல் இருக்கிறத பொறுத்து பயப்பட வேண்டியதில்லை. இருந்தாலும் சாதகமற்ற சூழல்னு சொல்லுவாங்க இல்லையா, 12ஆம் இடத்தை. அதுக்காக என்ன பண்ணணும்னா ஆலங்குடி போய் வர்றதுங்கிறது ரொம்ப நல்லது. குருவுக்கான ஸ்தலம் இல்லையா அது, அதனால் ஆலங்குடி போயிட்டு வர்றது நல்லது. அப்படி இல்லாட்டி திருச்செந்தூர் போயிட்டு வரலாம். இது நம்ம ஊரில் இருக்கிறவங்களுக்கு ரைட்டு. வெளி ஊரில் இருக்கிறவங்களுக்கு அல்லது வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு அப்படின்னா அந்த ஊரில் அந்த கோயில் இருந்ததுன்னா போயிட்டு வாங்க. முருகன் கோயிலோ அல்லது தட்சிணாமூர்த்தி தெற்கு பார்த்து கல்லால மரத்தின் கீழே உட்காந்து சனாதன குமரர்களுக்கு 4 பேர்த்துக்கு யோக நிஷ்டையில் பாடம் சொல்லி கொடுத்துக்கிருப்பார். சிவன் கோயிலில் தெற்கு பார்த்து உட்காந்துருப்பார். இருந்ததுன்னா போய் சாமியை கும்பிட்டுட்டு வாங்க. இல்லைங்கிற பட்சத்தில் தட்சிணாமூர்த்தி படத்தை எடுத்து வச்சு நெய் தீபம் போட்டு சுவாமியை கும்பிட்டுட்டு வாங்க. அந்த தட்சிணாமூர்த்தி படம் தெற்கு பார்த்துருக்கிற மாதிரி வச்சு கும்பிடுங்க. இதுவே போதுமானது. இதுதான் மிகச்சிறந்த பரிகாரம். அப்போது கன்னிராசிக்காரங்களுக்கு 12ல் குரு நின்னாலும் சகல ஐஸ்வர்யத்தையும் கொடுக்குற மாதிரியான ஒரு அமைப்பில் தான் நிற்கிறார். அப்போ நல்ல விதமான பலன்களை மேலும் அதிகப்படுத்துறதுக்கு நம்மளும் குரு பகவானை வேண்டுறதுங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? அதனால் வாய்ப்பு கிடைச்சா ஸ்தல யாத்திரை போங்க. வாய்ப்பு கிடைக்கலன்னா அதுக்காக ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். வீட்டில் இருந்தே கை எடுத்துக்கோங்க. எங்கும் நிறைந்த பரம்பொருள் எல்லா இடத்துலையும் இருக்கிறவர். அப்போ எங்கேருந்தும் கும்பிடலாம். அப்போ கும்பிட்டுக்கோங்க. 1. ரெண்டாவது இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு சகல வளமும் நலமும் பெறணும்னு நானும் வேண்டிக்கிறேன். எனக்காக மட்டுமல்லாமல் லோகக்ஷேமத்திற்காக நீங்களும் வேண்டிக்கோங்க. நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் புசியுமாம் தொல்லுலகில் நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழைனா அது மாதிரி எல்லோருக்காகவும் வேண்டிக்கங்க. அப்போ இந்த கன்னிராசிக்காரர்களுடைய குடும்பம் ஆள்போல் தலைதளைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளை கிளைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்க என வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம்.